வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சர்க்கரை சேர்க்காத இந்த ஸ்வீட் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 கப் அளவு நிலக்கடலை, இது 150 கிராம். இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் அளவான தீயில் இதை வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு உலர் திராட்சை அளவான தீயில் 1 நிமிஷம் இதையும் வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்த பிறகு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு முந்திரி, இதையும் அளவான தீயிலேயே கருகாமல் வறுத்துக்கலாம். முறுமுறுப்பாக முந்திரியும் வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். கால் டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு பாதாம், இதையும் ஒரு 2 நிமிஷம் அளவான தீயிலேயே வறுக்கணும். பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஐம்பது கிராம் அளவுக்கு பிஸ்தா பருப்பு, இதையும் 1 நிமிஷம் வறுத்தா மட்டும் போதும். ஒரு நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். 50 கிராம் அளவுக்கு பூசணி விதை, பூசணி விதையை 1 நிமிஷம் வறுத்தா மட்டும் போதும். இந்த பூசணி விதையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதால இதை சேர்க்கிறேன். இது கிடைக்கலைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேன் சூட்லேயே ஒரு 6 ஏலக்காயை வறுத்துக்கலாம். ஏலக்காயும் வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. திராட்சையை தவிர மீதி எல்லா பருப்புகளையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலையை வறுத்து ஆற வச்சுருந்தோம். அதில் இருக்கிற தோல் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 சுற்று விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் தருதருன்னு இந்த மாதிரி இருந்தால் போதும். 150 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம், இதில் இருக்கிற விதை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதோடையே நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சையையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே சமயம் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டியதில்லை. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, புரதச்சத்து நிறைஞ்ச இந்த எனர்ஜி லட்டை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.